அவர் வந்து ஆக்டிவாக ஃபங்க்ஷன் பண்ணலனாலும் புதுசாக படம் எடுக்கிற எல்லாரையும் வந்து அவர் அப்ரிஷியேட் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களோட தொடர்பில் இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு 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 மென்டார் ஸ்பேஸில் இருந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆடுகளம் அவர் எனக்கு கொடுத்த லெட்டர் வந்து நான் இன்னும் வச்சுருக்கேன். அண்ட் இஸ் பீன் அ வெரி வெரி பிக் இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அவருடைய இழப்பு வந்து ஃபிசிக்கலாக வந்து அது ஃபீல் பண்ணுறதா இருந்தாலும், அவருடைய சினிமா வந்து அடுத்தடுத்த தலைமுறையை இன்னும் யதார்த்த சினிமா நோக்கி, இன்னும் நல்ல சினிமா நோக்கி, ஒரு சினிமாவை ஒரு நடிகருக்காகவோ, ஒரு தயாரிப்பாளருக்காகவோ, அல்லது ஒரு வணிக ரீதியான வெற்றிக்காகவோ மட்டும் எடுக்காமல், அதை தாண்டி அந்த சினிமாவை ஒரு 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 ஆர்ட்டாக மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ளே ஃபங்க்ஷன் பண்ணுறது, அதை உருவாக்குறதுக்கான ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவருடைய படங்கள் தொடர்ந்து இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு. பெருவாரியான இயக்குநர்கள் ஒரு பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது தமிழ் சினிமாவை வேறு ஒரு பாதைக்கு அழைத்து சென்ற மிக முக்கியமான இயக்குனர் மகேந்திரன் சார் அவர்கள். அவருடைய திரைமொழி, அவருடைய திரைப்படங்களின் காட்சி அமைப்பு, ஒரு காட்சியில் சொல்லக்கூடிய உணர்வின் வெளிப்பாடு, இது எல்லாமே வேறு மாதிரியாக சர்வதேச தரத்துக்கு இருக்கும். இன்றைக்கு அவருடைய மறைவுக்கு பின்னால் இன்றைக்கும் அவருடைய திரைப்படத்தின் காட்சிகள் இன்றைய தொலைக்காட்சிகளில் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் எடுத்த ஒரு காட்சி ஒரு சர்வதேச தரத்தோடு இன்றைக்கும் ஒப்பீடு செய்யக்கூடிய அளவுக்கு தரமாகவும் சிறப்பாகவும் இருக்குன்னா அந்த 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 படைப்பு வந்து மகேந்திரன் சாருடைய தனித்திறமையினால் வந்தது தான். அவர் இயக்கத்தில் ஊர் பஞ்சாயத்து ஒரு படத்தில் நான் நடிச்சிருக்கேன். பெரிய மாமேதை சினிமாக்குள்ளே வர்றவங்களாம் இவரை நினச்சிக்கிட்டு தான் வராங்க, இதெல்லாம் சாதிக்கணும். அப்படி சாதித்து எல்லாருக்கும் இப்போ அவர் ஆசீர்வாதமாக போயிட்டுருக்காரு. ஒரு சினிமாவுக்குள்ளே ஒரு கடவுளாக இருக்கார். அவருடைய ஆத்மா சாந்தடியை இறைவன் நடிக்கிறேன். உண்மையாகவே என்னுடைய தந்தையார் படத்தில் நடிச்சிருந்தார். ஆனால் உண்மையாகவே என்னுடைய தந்தை போலவே என் மீது மிகுந்த பாசமும்
அன்பும் கொண்டவர். என் மீது மட்டுமல்ல, தந்தையார் மீது ரொம்ப அன்பு செலுத்தக்கூடியவர். அவருடைய மறைவு சினிமா உலகத்துக்கு மட்டுமல்ல, தமிழக மக்களுக்கே ஒரு பெரிய இழப்பு. அவருடைய இந்த மறைவு கேட்டு தலைவர் அவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. பிரச்சாரத்தில் இருக்கிறதுனால பங்கேற்க முடியல, அதனால் என்னை அனுப்பிச்சி வச்சாங்க. கண்டிப்பாக அவங்க குடும்பத்துக்கு என்னுடைய கலைஞர் குடும்பம் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறது. என்னுடைய முதல் பாட்டு பொன்மாலை பொழுது பாரதி ராஜாவின் நிழல்கள் படத்திற்கு எழுதியது என்ற போதிலும் வெளிவந்த படம் காளி. காளிதான் நான் பாட்டு எழுதி வெளிவந்த முதல் திரைப்படம். அந்த திரைப்படத்தின் கதாசிரியர் மகேந்திரன். அந்த படத்தில் இடம்பெறும் பத்திரகாளி, உத்தமசீலி, சொல்லடி சத்திய நீதி என்ற அந்த பாடலுக்கான கதை சூழலை விவரித்து என்னை எழுத வைத்த அந்த பெரிய வாய்ப்பை கொடுத்தவர் மகேந்திரன் என்றால் அது மிகையில்லை. அதால் பிம்பத்தின் பின்னால் அலைஞ்சிட்டு இருந்தப்ப ஒரு எளிய மனிதர்கள் வாழ்க்கையை சினிமா காட்டி சினிமாவோட அனைத்து கட்டமைப்பையும் உடச்சி எறிஞ்சு எங்களை மாதிரி பல பேருக்கு வந்து ஒரு முக்கியமான வழிகாட்டியாக இருந்தவர் இயக்குனர் மகேந்திரன் அவர்கள். அவர் அவருடைய படங்கள் ஐகானிக் மூவிஸாக ஆரம்பித்து கொடுத்துருக்காரு. தமிழ் சினிமாவுக்கு பெருமை தேடி தந்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு நல்ல டைரக்டரை இழந்திருக்கோம். அண்ட் மே ஹிஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். நிறைய மெமரிஸ் அவர் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் ஒரு வித்தியாசமான நடிப்பு, வித்தியாசமான தோற்றம், வித்தியாசமான எதிர்கொள்கிற ஒரு புது பாதையை என்னை போன்ற நிறைய நடிகர்களுக்கு அவர் சொல்லித்தந்தார். அது எப்போ எங்கள் மனசில் இருக்கும். தேங்க்யூ. இயக்குனர் பாலச்சந்தர் கேள்வி கேட்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பார்த்து, உங்களுக்கு பிடித்த இயக்குனர் யார்? பாலச்சந்தர் நினைத்தார் தன் பெயரை சூப்பர் ஸ்டார் உச்சரிப்பார் என்று. ரஜினிகாந்த் சொன்னார், எனக்கு பிடித்த இயக்குனர் மகேந்திரன் என்று. மகேந்திரன் சாருடைய படங்களை பார்த்து தான் நான் டைரக்டர் ஆகணுன்ற எண்ணமே வந்துச்சு. அவர் தான் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவருடைய எல்லா படங்களும் குதிரை பூக்கள், நெஞ்சத்தை கிளாது, நண்டு, மெட்டி, முள்ளும் மலரும், இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துட்டு போகும்போது அப்படியே மனசுலேயே நிற்கும். படம் பார்த்து முடிஞ்சு ஒரு 2-3 நாள் மனசில் அப்படியே நின்றுட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வருஷக்கணக்கில் நிற்கிது மனசில். வெரி கிரேட் ஃபிலிம் மேக்கர். ஒரு நல்ல சினிமாவை எங்களை கற்றுக் கொடுத்தவர். அவர்கிட்ட நாங்கள் வேலை பார்க்கல, ஆனால் அவரோட படம் பார்த்து படம் எப்படி எடுக்கணும், இயல்பான வாழ்க்கையை படம் பிடிக்கிறது எப்படின்னு நாங்கள் அவர்கிட்ட கற்றுக்கிட்டோம். காலையில் இந்த செய்தி கேட்ட உடனே இந்த செய்தியை தாண்டி சரத்பாபு பேண்டில் போகிற அந்த ஷாட்டு, சோபா ஓடி அந்த ரஜினிக்கு அந்த கட்டி பிடிக்கிற அந்த ஷாட்டு, அந்த விஞ்சி ட்ரெயினில்
இறங்கி வர ரஜினியோட அந்த ஷாட்டு, ஸ்ரீதேவி எங்கேயோ ஒரு மைக்கு பக்கத்துல இருந்து ஆடிட்டு இருக்க அந்த ஷாட், இப்படி அவரோட காட்சிகள் மெதுவாக விரிஞ்சு அதுவே என்னை ஆக்கிரமிச்சுட்டு இருக்க ஒழிய அது எங்களோட அது நாங்கள் நினைக்க வேண்டாம். அவர் நல்ல படைப்புகள் மூலமாக எங்களோடும் நல்ல சினிமாவை நேசிக்கிற அத்தனை பேரோடையும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கார்.